Hi friends, welcome to Taj Beauty Recipe. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ் நல்லா க்ளீன் அண்ட் கிளியராவும் நல்லா க்ளோவிங்கா மாத்தக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். உங்களோட ஃபேஸ்க்கு நீங்க சோப்போ இல்ல ஃபேஸ் வாஷோ யூஸ் பண்றதுக்கு பதிலா இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்க வந்து ஃபேஸ் வாஷா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக் பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ்ல இருக்கக்கூடிய முகப்பருவால ஏற்படக்கூடிய தழும்புகள், கரும்புள்ளிகள் எல்லாம் நீக்கிட்டு நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணும். நம்ம ஸ்கின்னை வந்து எப்பயுமே இளமையா வச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்ல வந்து அதிக லெவலில் ஆயில் எக்ஸஸ் ஆகுறது, அதனால் வரக்கூடிய முகப்பருக்கள், இந்த மாதிரியான சரும பிரச்சனைகள் நமக்கு மேற்கொண்டு வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த ஃபேஸ் பேக் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ஃபேஸ் பேக்கை ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆஃபீஸ்க்கோ இல்லை காலேஜுக்கோ போயிட்டு வர்றீங்க, உங்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, டல்லாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும், நல்லா புத்துணர்ச்சியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ இந்த ஃபேஸ் பேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் வந்து வெயிலால் ரொம்ப கருத்து போயிருக்கு அப்படின்னா கருத்தை நம்மளோட ஸ்கின்னை வந்து பழைய நிறத்துக்கு கொண்டு வரதுக்கு தக்காளி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு தக்காளி மட்டும் போதும். அதை நான் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வடிகட்டியில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிழிஞ்சு தக்காளி ஜூஸை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு சின்ன தக்காளியோட ஜூஸை மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து தயிர் சேர்த்துக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட்டியான தயிரை சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக இது கூட நான் வந்து கடலை மாவு வந்து சேர்த்துக்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஃபேஸ் பேக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன கட்டிகள் இல்லாமல் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸில் எந்த ஒரு மேக்கப்பும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட முகத்தை வந்து நல்லா தண்ணியில் வந்து கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ணுங்கள். 20 நிமிஷத்துக்கு இந்த ஃபேஸ் பேக்கை உங்களோட ஃபேஸில் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மலான வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. 20 நிமிஷம் இந்த ஃபேஸ் பேக் உங்களோட ஃபேஸில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா உங்களோட முகத்தை கழுவும் போது மைல்டாக ஒரு தடவை மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் காலேஜுக்கோ ஆஃபீஸ்க்கோ போயிட்டு வரீங்க, வந்ததுக்கப்புறம் உங்களோட ஃபேஸ் ரொம்ப டயர்டாக இருக்குது, டல்லாக இருக்குது அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸை வந்து நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணும். உங்களோட ஃபேஸில் உள்ள டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும். இதை நீங்கள் அடிக்கடி பண்ணும்போது உங்களோட ஃபேஸில் உள்ள டெட் செல்ஸு அப்புறம் அந்த ஃபோர்ஸஸ்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் வந்து ரிமூவ் ஆகிட்டு உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் எதுவுமே வந்து வராது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேஸில் அதிக அளவில் ஆயில் எக்ஸஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் உங்களோட ஃபேஸில் வந்து முகப்பருவால் ஏற்பட்ட தழும்புகள் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து போக்குறதுக்கு இந்த ஃபேஸ் பேக் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். தொடர்ந்து இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபேஸ் பேக் ஏற்கனவே நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னோட இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ் ஆகலாம். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.